காம்படிட்டிவ் அண்ட் டேலண்ட் அண்ட் வெரி ஜீனியஸ். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம மீட் அவுட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு லக்ஷ்மி இல்லைனா எதுவும் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ ஜெகநாத் பழைய சுபத்ரோட இது பண்ணோம், பணம் வேணும் இல்லையா? அதுக்கு பணம் வேணும். இப்போ நீங்கள் அங்கேருந்து இங்கே வரணும், பெட்ரோல் வேணும், வண்டி வேணும், சும்மா வந்துடுமா? அது வராது. அதனால் பணமும் நம்மளுக்கு வேணும். அது கூட கொஞ்சம் நம்ம என்ன சேர்த்துனோம்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஃப்ளேவர் சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சமையல் செய்கிறோம், சமையல் செய்யும்போது நல்லா ருச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு அந்த மாதிரி ஒரு பாவத்தில் செஞ்சு நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் அதுக்கு லைட்டாக நெய் கொஞ்சம் சேர்க்குவோம், கொஞ்சம் முந்திரி கொட்டை கொஞ்சம் சேர்த்துவோம், அதே மாதிரி கொஞ்சம் எசன்ஸு, ரோஸ் எசன்ஸு இல்லை என்ன பைனாப்பிள் அந்த மாதிரி சேர்க்குவோம் இல்லையா? அந்த ஸ்மெல் வர்றதுக்காக, அந்த என்ன பரிமாணம் வர்றதுக்காக. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம இப்போ என்ன செய்யணுமோ, என்ன செயல் நம்ம என்ன ஜீவன செயலியை நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கோமோ அந்த ஜீவன செயலிக்கு கொஞ்சம் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும், கொஞ்சம் ஆன்மீகத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ உங்கள் மெட்டீரியல் எஜுகேஷன் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் அகாடமிக் எஜுகேஷன் எல்லாருமே டிகிரி தான் கண்டினியூ இல்லை, பிகாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட குறிக்கோளே நல்லா படிக்கணும், நல்ல வாழ்க்கையில் வந்து முன்னேறணும், சமுதாயத்தில் நானும் ஒரு சமானமாக மற்றவங்க மாதிரி நானும் ஒரு நல்ல ஒரு வேலையை தேடணும், அப்புறம் வந்து நான் முன்னேறணுன்றது எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கணும். இல்லை அதை வந்து விட்டுறக்கூடாது, அது கைவிடக்கூடாது. அதுக்கு மேலே அந்த எஜுகேஷனை வந்து நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இது வந்து எப்பேற்பட்ட ஒரு வயசு அப்படின்னா எந்த சமயத்தில் நம்ம நடக்கும்போது எப்படியாவது முள்ளு குத்துடலாம். நம்ம பார்க்காம இருந்தால், எச்சரிக்கை இல்லாமல் இருந்தால் எவனோ ஒருத்தன் கிளாஸை உடச்சி போட்டிருப்பான், அது கூட நம்ம காலில் குத்திடலாம். இல்லை எவனோ உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸே வருவாங்க, அவன் வந்து உங்களை வந்து தப்பான வழியில் கூட உங்களை கொண்டு போயிடுறதுக்கு வந்து வழி இருக்குது, அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து சீர்படுத்துறதுக்காக நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் பகவானுக்காகவோ பக்தர்களுக்காகவோ நம்மளோட மனசை வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாலே போதும், எது வேணாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மனசுன்றது அதோட சுபாவம் என்னன்னா இட் ரிஜெக்ட்ஸ் சம்திங், இட் அக்செப்ட்ஸ் சம்திங். அதோட இயற்கை அப்படின்னா சிலது வந்து ஏற்றிக்கும், சிலது வந்து வெறுக்கும். நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறது ஏற்றிக்கும், தேவையில்லாதது அது வெறுக்கும். அதனால் எதை வெறுக்கணும் எதை ஏற்றுக்கணுன்றது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. தி சாய்ஸ் இஸ் அவர்ஸ். அந்த சாய்ஸை தான், அந்த டெசிஷன் மேக்கிங்கை வந்து நீங்கள் தவறாமல், சில பக்தர்களோட சாங்கியத்தினால சில இன்டெலிஜென்ட் பீப்புள்னுவாங்க. ஆக்சுவலாக இன்டெலிஜென்ட் பீப்புள்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா வெளிநாட்டில் போய் எம்எஸ் படிச்சுட்டு அவன் இன்டெலிஜென்ட்டு, பிஹெச்டி படிச்சுட்டு அவன் இன்டெலிஜென்ட்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான். உண்மையான இன்டெலிஜென்ட் யார் அப்படின்னு சொல்கிறாங்க சாஸ்திரங்கள் அப்படின்னா, யார் வந்து ஆன்மீகமான சிந்தனையை வந்து அதத்தோ பிரம்ம ஜிக்னாசான்னு சொல்லி பாகவதமில் சொல்லப்பட்டிருக்கு. பாகவதமில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம விசாரணை செய்யணும், நம்ம யாருன்றது நம்ம விசாரணை செய்யணும். நிறைய 99% உலகத்தில் நம்ம யாருன்றதே நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் ஒரு பெரிய முட்டாள்தனம். நம்ம யாருன்றதே தெரியும், எப்படி இந்த மனித வாழ்க்கை நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதே தெரியும். துன்பம் நம்மளை தேடி வருது, நம்ம வேண்டாம் கூட வரதோ இல்லையா துன்பம். எப்பவும் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, நிரந்தரமாக சந்தோஷமாக இருக்கிறோமா? இல்லை, இருக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், நாளைக்கு ஜலதோஷம் வரும், இல்லை ஏதோ ஒரு நோய் வரும், இல்லை ஏதோ ஒரு கொரோனா வரும். ஒரு சின்ன கிருமி பார்த்தியா உலகத்தையே ஆட்ட வச்சுட்டியே, அது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பெரிய பெரிய அறிவாளிங்க இருக்காங்க இல்லையா? அமெரிக்காவில் எப்பேற்பட்ட அறிவாளிங்க இருக்காங்க, நம்ம இந்தியன்ஸே எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களால ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? யார் கையில் இருக்குது, யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? அதுக்கு எல்லாமே ஒரு உயர்ந்தமான ஒரு சுப்ரீம் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கார். அந்த சுப்ரீம் இன்ஜினியர் கையில் தான் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா காலேஜ் எஜுகேஷன் போயிட்டா பகவானை வந்து நினைக்க தேவையில்லை, பகவானை பற்றி சிந்தனை பண்ண தேவையில்லை. என்னத்துக்கு இது என்னோட எபிலிட்டி, என்னோட டேலண்ட்டு, என்னோட ஜீனியஸ்ஸு, என்னோட இன்டெலிஜென்ஸ், இது நான் வந்து கஷ்டப்படுறேன், நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுறேன், வேறு சோர்ஸை நான் வந்து ரிசீவ் பண்ணுறேன், அவர் ஒன்றும் எனக்கு வந்து சொல்லலைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம செய்கிற ஒரு செயலும் பகவானோட இன்டெலிஜென்ஸ் தான். நீங்கள் பகவத்கீதாவை 7வது அத்தியாயத்தில் நீங்கள் படித்து பாருங்கள், அதில் சொல்கிறாங்க பகவான் நீங்கள் குடிக்கிற தண்ணியில் டேஸ்ட் கூட நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சக்திமான் வந்து பலவந்தமாக இருக்கான் அப்படின்னா அந்த பலம் கொடுக்குறது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எவ்ரி திங் இட் கம்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ், ஃப்ரம் த சுப்ரீம் சோர்ஸ். 10வது அத்தியாயத்தில் அதான் சொல்கிறார் பகவான், எல்லாத்துக்குமே நான் தான் வந்து சோர்ஸ் எப்படி சொல்கிறாங்க, நான் தான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் வீட்டில் போய் சிந்தனை பண்ணி பாருங்கள். நிறைய விஷயங்கள், நிறைய மிராக்கல்ஸ் நடக்குதோ இல்லையோ, நிறைய மிராக்கல்ஸ் நடக்குது நம்ம வாழ்க்கையில்.
ஸோ அதனால் வெறும் பௌதிகமான கல்வியே ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துடக்கூடாது. பௌதிகமான இது என்னது கல்வி கூட இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அப்பார்ட் ஃப்ரம் தட் we need to enquire ourselves what we have to do in the future. ஸோ நம்ம பவிஷ்யத்தில் நம்ம என்ன செய்ய வேணும், எதை செய்யணும் அன்றது வந்து நம்ம வந்து யோசனை பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த மனித வாழ்க்கையை நமக்கு பகவான் கொடுத்துருக்காரு. இந்த மனித வாழ்க்கை கொடுத்துருக்கிறது பகவான் வந்து, ஏன்னா நம்மளுக்கும் விலங்குகளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஈட்டிங், மேட்டிங், ஸ்லீப்பிங், டிஃபெண்டிங், ஆஹார நித்ரா பயமைத்துனம்சா. நம்ம செய்கிறது விலங்குகளும் செய்கிறாங்க, விலங்குகள் செய்கிறது நம்மளும் செய்கிறோம். கரெக்டாக இல்லையோ? நம்ம சாப்பிட்றோம், விலங்குகளும் சாப்பிட்றாங்க. நம்ம யாராவது சத்ருக்கள் வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணுறோம், அவங்களும் டிஃபெண்ட் பண்ணுறோம். நம்மளும் குழந்தைங்களை பெற்றிக்கிறோம், அவங்களும் குழந்தை பெற்றிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங், டிஃபெண்டிங் எல்லாம் இந்த 4 செயல்கள் அவங்களும் செய்கிறாங்க, நம்மளும் செய்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன வித்தியாசம் இருக்குது? நம்மளுக்கு ஏன் இந்த மனித வாழ்க்கை கொடுத்துருக்காங்க? யாராவது கொஞ்சம் ட்ரை பண்ண முடியுமா ஆன்சரை? விலங்குகளுக்கு நம்மளுக்கு வந்து காமனாலிட்டிஸ் இந்த 4 சொல்லிட்டேன். அப்போ நம்ம கூட விலங்குகளுக்கு சமானம் தானே, கரெக்டாக இல்லையா? அப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அஸ் அண்ட் த அனிமல்ஸ்? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அறிவு. அந்த அறிவை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கால்ட் என்ன சொல்ற கரெக்ட். ஸோ வி ஹாவ் த டிஸ்கிரிமினேட்டிங் பவர் வித் அஸ். எதை வந்து கரெக்டு, எது வந்து சரி, எது வந்து தப்புன்றது அந்த விசக்ஷணா புத்தி, அந்த அறிவை நம்மளுக்கு வந்து பகவானை கொடுத்துருக்காங்க. அந்த அறிவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஏன்னா அனிமல்ஸ்னால தே கேனாட் என்ன சொல்கிறது, இன்னைக்கு ஏகாதசி விரதத்தை ஃபாலோ பண்ணப்பா, ஜெகநாத் ரத யாத்திரை வாப்பான்னு சொன்னால் அவங்களுக்கு புரியுறதில்ல. நம்மளுக்கு புரியுது. ஏன்னா நம்மளுக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. நம்மளை என்ன சொல்கிறது, க்ரியேட் பண்ணுறவங்க, நம்மளை மெயின்டைன் பண்ணுறவங்க, நம்மளை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறவங்க ஒரு அதிகாரி இருக்காங்க. அந்த சுப்ரீம் அதிகாரி தான் அந்த பகவான்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அதை வந்து மனித வாழ்க்கையில் மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த பக்தி தொண்டு பண்ணனா நம்ம என்ன பிரபு, நான் ஆரமான ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன், என் பாட்டு நான் நல்லா படிக்கிறேன், நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்கல, யாருக்கும் தொல்லை கொடுக்கல, என் பாட்டு நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் நல்லா படிக்கிறேன், நான் ஒரு நல்ல ஜாபை சீக் பண்ணுறேன், ஐ வில் சீக் மை ஜாப், குட் ஜாப் அண்ட் ஐ வில் லிவ் ஹாப்பிலி. என்னோட பகவானோட இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இல்லையா? பட் எவ்ரி பார்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், எவ்ரி பிஞ்ச் ஆஃப் அவர் இன்டெலிஜென்ஸ், ஒரு சிறு அளவுக்கு இருக்கிற அந்த புத்தி எல்லாமே பகவான் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த யோசனை பண்ணுற புத்தி பகவான் தான் கொடுக்குறாங்க. இன்டெலிஜென்ஸ் இஸ் மீ என்றாங்க பகவான். ஸோ அதனால் இந்த மனித வாழ்க்கையோட அந்த என்ன சொல்கிறது, அந்த 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 ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அது பகவான் கொடுத்துருக்கு. இந்த பொக்கிஷத்தை வந்து துர்விநியோகம் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா எப்போவும் நம்மளுக்கு இந்த மனித வாழ்க்கை கிடைக்கிறது இல்லை. மனித வாழ்க்கை ரொம்ப பல பிறவிகளான பிறகு தான் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு. இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாமல் வந்து துர்விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. அந்த என்ஜாய்மெண்ட்டில் ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு ரியல் பர்பஸ் இருக்கணும், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும். அந்த என்ஜாய்மெண்ட்டு தான் அந்த என்ஜாய்மெண்ட் வந்து இட்டர்னலாக இருக்கணும், சாஸ்வதமாக சனாதனமாக இருக்கணும். சனாதனமாக இருக்கிற சந்தோஷம். இப்போ நம்ம அடையிற சந்தோஷம் வந்து இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், நாளைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்க மாட்டேறது தெரியாது. இப்போ நம்ம தேடுற சந்தோஷம் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. அது வீணாக போயிடும். நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள், நிறைய யோசனை பண்ணி பாருங்கள். அந்த யோசனையில் உங்களுக்கு தான் நீங்கள் இப்போ இதுவரைக்கும் நீங்கள் பட்ட சந்தோஷத்தில் சாஸ்வதமாக உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருக்காது, சாஸ்வதமாக இருக்கா அந்த சந்தோஷம் கொடுத்துருக்கா? முடியாது. சாஸ்வதமான சந்தோஷம் கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து சாஸ்வதமான்ற அந்த இடமே அங்கே இல்லை, நிரந்தரமான இடமே இல்லை, எல்லாமே டெம்பரவரி தான். ஏன்னா இந்த பௌத்திக உலகமே வந்து துக்காலயம், இது துன்பத்துக்கு உண்டானது. இது இந்த துன்பத்தில் நம்ம எங்கடா சந்தோஷம்னு சொல்லி நம்ம வந்து தேட முடியாது. ஏன்னா சந்தோஷம் இருந்தால் தானே நம்ம தேடுறதுக்கு. ரெஸ்ட் ரூமில் போய் சந்தோஷம் இருக்கான்னு சொன்னால் சந்தோஷம் இருக்குமா? வாடை அடிக்குது பாருன்னா, வாடை தான் அடிக்காது. அந்த வாடை தான் இந்த பௌதிக உலகம். அங்கே தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம், இங்கே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் நீ கஷ்டப்படுற, நிரந்தரமான சந்தோஷம் இருக்குது, அதை வந்து நம்ம தேடணும். அதை தேடுறதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்காக தான் பகவான் என்ன பண்ணுறாங்க, பகவான் வந்து ஆன்மீக லோகத்துலேருந்து எப்படி மேலே 4-10 அந்தஸ்துலேருந்து கீழே எப்படி வராரோ, அதே மாதிரி பகவான் வந்து வைகுண்ட லோகத்துலேருந்து கீழே வராரு. அப்படி வந்தவர் தான் இந்த ஜெகநாத் பலதேவ சுவாமி. பக்தர்களுக்காக, நம்மளுக்கு அறிவை, நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, கம்பேஷன், நம்ம மேலே ஜீவதயா அப்படின்னு சொல்கிறாங்க பக்தி நோட்டாக்கர் மகாராஜ். நம்ம மேலே தயா காமிச்சு, ஏன்னா ஏன் இப்படி வராரு அப்படின்னா, இது ஒரிசா மாநிலம் மட்டும்தான் அப்போ நடந்துட்டுருக்கு. வேறு எங்கேயும் நம்ம தமிழ்நாட்டிலையோ கர்நாடகாலையோ ஆந்திரா யாருக்குமே இது தெரியாது. ஆனால் பிரபுபாதர், நம்ம சம்ஸ்தாபகாச்சாரியரை, நம்ம இஸ்கான் சம்ஸ்தாபகாச்சாரியர் பிரபுபாதர், அவரோட கருணையினால், அவரோட தயாதட்சணம்னால இன்னைக்கு உலகம் எல்லாமே
நம்மளுக்காவது நம்ம ரத்தத்தில் ஓடுது. என்ன ஓடுது? பகவானோட அந்த இது பக்தின்றது நம்ம இதில் ஓடுது, நம்ம ரத்தத்தில் இருக்குது. ஆனால் வெளிநாட்டுக்காரங்க என்ன இருக்குது, எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து 4 தான்: ஆஹாரா, நித்ரா, பயா, மைதுனா. இது 4 தான் அவங்களுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அப்பேற்பட்ட அந்த வெளிநாட்டு மக்களுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இந்த பகவான் பக்தியை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், we have 1050 centers all around the world, not in India. எத்தனை இருக்கு? 1050 ISKCON centers are there where they are having only பிரசாதம், பகவானுக்கு படைச்ச பிரசாதம் மட்டும் சாப்பிட்றாங்க. நம்ம ஆட்கள் இல்லை, வெளிநாட்கள், அமெரிக்கன்ஸ், ரஷ்யன்ஸ், ஆப்ரிக்கன்ஸ், முஸ்லீம்ஸ். பிரபு வந்து இப்போ முஸ்லீம் கண்ட்ரியில் இருக்காரு, இங்கே இருக்காரு. ரைட் எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள். முஸ்லீம் கண்ட்ரியில் அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னைக்கு அவங்க வந்து பிரசாதம் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் அவங்களுக்கு தெரியும், யுகாண்டான்னு சொல்லி ஒரு இடம், ஒரு நாடுக்கு தெரியுமா? அங்கே சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நம்ம எவ்வளோ பாக்கியவான் அப்படின்னா, நம்ம பாரத வருஷத்தில் நம்ம வந்து வேத பூமி இது, புண்ணிய பூமி இது. பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் வந்து பிறப்பெடுத்த ஒரு பெரிய வேத பூமி. அந்த மாதிரி வேத பூமியில் நம்ம வந்து என்ன செய்யறோம்? பிறப்பெடுத்திருக்கோம். அப்படின்னா நம்ம வந்து கொடுத்து வச்சவங்க. பல பிறவிகள் வந்து நம்ம கொடுத்து வச்சதுனால தான் புண்ணியக்காரர்கள் செஞ்சு, பக்தர்கள் வந்து சேவை செஞ்சு, இந்த மாதிரி பிரபு செய்கிற மாதிரி, மாதவி செய்கிற மாதிரி பக்தர்கள் செஞ்சு இந்த மாதிரி ஒரு நாட்டில் வந்து நம்ம பிறப்பு எடுத்துருக்கோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? எப்படா அமெரிக்காவுக்கு போகலாம், எப்படா கென்னாக்கு போகலாம், எப்படா இங்கிலாந்து போகலாம், எப்படா ஆஸ்திரேலியாவுக்கு போகலான்னு சொல்லி கனவா கண்டுட்டு இருக்கேன். ஆனால் அங்கே போய் தான் தெரியும் அவங்க எந்த பாடுபடுறாங்கன்றது. நீங்கள் உங்களுக்கே தெரியும், ட்ரம்ப் என்ன பண்ணுறாங்க? வெரைட்டி அடிக்கிறான். 50% டேரிஃப் போடுறா, 25% டேரிஃப் போடுறா. இந்தியன்ஸ்க்கு வந்து நான் புதுசாக வந்தவங்களுக்கு இன்னும் நிறைய இது கட்ட சொல்கிறான், பணத்தை கட்ட சொல்கிறான். இந்தியன்ஸ் நீங்கள் இருக்காதுன்றான். அவன் மட்டும் இல்லை, இந்த மாதிரி மல்டிநேஷ்னல் கண்ட்ரீஸோட பாலிசிஸ் சேஞ்ச் ஆகிட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, புண்ணிய பூமியை நம்ப விட்டு, வேத பூமியை நம்ப விட்டு சந்தோஷமாக, நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். இங்கே ஏதோ குப்பை இருக்கும், அதோ இருக்கும், அது இல்லை, அதை பற்றி விட்டுருங்க. சந்தோஷமாக இருக்கமா இல்லையா? நம்ம இந்த மாதிரி சந்தோஷம் எந்த நாட்டில் நம்மளுக்கு கிடைக்குதா? கிடைக்காது. அந்த சந்தோஷத்தை வந்து நிரந்தரமாக அந்த சந்தோஷத்தை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் ஜஸ்ட் ஒரு 1/2 hour, 50 minutes, 1 hour பகவானுக்காகையோ பக்திக்காகையோ நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டா, நாளைக்கு உங்கள் தரம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து அதை கடைப்பிடிப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து சந்தோஷப்படுவீங்க. பரவா, அன்றைக்கி வந்து நான் பிரபு வீட்டில் ஜெகநாத் பலதேவ சுபத்ரா ரத யாத்திரை பண்ணேன், இன்றைக்கி என் பையன் வந்திருக்கான், அவங்க பையன் கூட ஆடுறதுக்கு, சதீஷோட பையன் கூட ஆடுறதுக்கு வந்திருக்கான்னு சொல்லி அவங்க அன்றைக்கி அவங்க 2 பேரும் பேசுவாங்களா இல்லையோ? அது யாரோட அந்த லெகசி யாருக்கு பட்டது? நம்மளோட பாரத வருஷத்தோட லெகசி அது. தட் இஸ் அவர் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் அவர் என்ன சொல்கிறது, ஹெரிட்டேஜ், அவர் இந்தியன் ஹெரிட்டேஜ், நம்ம பாரத வருஷத்தோட ஹெரிட்டேஜ், ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ். இந்த ஹெரிட்டேஜும் இந்த லெகசியும் எந்த நாட்டிலும் இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. எந்த நாட்டை நீங்கள் போங்க, யாரும் சந்தோஷம் வாழலாங்க. பணம் மட்டும்தான் இருக்குது, சந்தோஷம்ன்றது அவங்கக்கிட்ட கிடையாது. ஒரு வீட்டில் ஒரு பையன், ஒரு தகப்பனார் இருக்காருன்னா நைட்டு வந்து 2 பேர் மீட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பிஸியாக இருக்காங்க. வெளிநாட்டில் இப்போ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க, இவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. இன்றைக்கி காலையில் வந்தால் அவன் வரதுக்குள்ளே பையன் தூங்கிட்டு இருப்பான். அப்பா வரதுக்குள்ளே அப்பா என்ன பண்ணுறாரு, பையன் தூங்கிட்டாரு, பையன்கிட்ட பேசவே முடியாது. அடுத்த வீட்டு நைபர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் மீட் ஆகி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னா, நானும் அங்கே தான் இருக்கிறேங்க, பக்கத்து வீட்டில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு அங்கே அமெரிக்காவில் இருக்குது. இப்படி தான் இருக்குது அவங்களோட. ஆனால் நம்ம பாரத நாட்டில் எப்படி நீங்கள் சேர்ந்துருக்கீங்க பாருங்கள், எவ்வளவோ சந்தோஷமாக இருக்குது நீங்கள்லாம் வந்ததுனால. அங்கேருந்து பார்த்து நான் காரில் இறங்கும்போது இப்படி ஒரு இளமையான பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு விசேஷமான, ரொம்ப நீங்கள் புண்ணியவான், நிஜமாக ரொம்ப புண்ணியவான். பரத வருஷத்தில் இந்த ஜெகநாத் பலதேவ சுபத்ரா ரத யாத்திரையில் யார் ஒரு தடவை பகவானோட ரதத்தை வந்து இழுக்கிறாங்களோ, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்களோ, அவனுக்கு மறுஜென்மையே கிடையாது. இது வந்து உங்க டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லலை, இது பகவானே சொல்லியிருக்காங்க, இது உண்மை, இது நடந்திருக்கு. இந்த உணர்ந்த பக்தர்கள், சாதுக்கள், முனிவர்கள் எல்லாமே இது சொல்லியிருக்காங்க. பத்ம புராணத்தில் இருக்குது, பிரம்மாண்ட புராணத்தில் இருக்குது, இது ஸ்கந்த புராணத்தில் இருக்குது. இது ஒரிசா மாநிலம் மட்டும்தான் இது நடந்துட்டு இருந்தது. ஆனால் பிரபுபாதரோட கருணையினால இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, உலகம் எல்லாமே பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்காரங்க பண்ணுறாங்க, ஹாலிடே டிக்ளேர் பண்ணுறாங்க. பார்த்துக்கோங்களேன், நம்ம மாநிலத்தை நம்ம வந்து உரிமையை கொண்டாட முடியல, வெளிநாட்டில் ஹாலிடே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஜெகநாத் பலதேவ ரத யாத்திரைக்கு. அந்த அளவுக்கு நம்ம பக்தர்கள் வந்து நம்ம பிரபுபாதர் சீடர்கள் இவங்க எல்லாமே கொண்டு போயிட்டுருக்காங்க வெளிநாட்டில். ஸோ இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ், இந்த ஒரு புகழ் யாருக்குமே கிடையாது, அது நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது. நிறைய ரொம்ப கொடுத்து வச்சவங்க நம்ம, அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பரத வருஷத்தில் இந்த பிறப்பு எடுத்துருக்கோம்.
ஸோ இப்போ இது ஏன் இந்த மாதிரி ரத யாத்திரா பண்ணணும் அப்படின்னா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் ஜெகநாத் ரத யாத்திரா. ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா என்ன நினச்சாங்கன்னா, ஒரு தடவை நிறைய பசங்க வந்து என்னோட கோயிலுக்கு வரவே மாட்டாங்க. ஒடிசாவில் நான் சொல்கிறேன், இப்போ ஒடிசான்னு சொல்கிறோம். அந்த ஒடிசாவில் என்னை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. அவங்களோட கருணைக்காக, அவங்கள வந்து கருணை கொடுக்கறதுக்காக, அவங்க மேலே அனுகிரகம் பண்ணுறதுக்காக, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக பகவான் என்ன பண்ணுறாரு, தானே ரதத்து மேலே உட்காந்து வாங்கப்பா உங்களுக்கு எல்லாம் நான் அனுகிரகம் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதனால தான் அவர் இந்த ப்ரொசஷனில் வராரு, இந்த ரதத்து மேலே உட்காரு. ஸோ இது ஒரு சிக்னிஃபிகன்ஸ், இந்த மாதிரி ஏன் பண்ணுறாங்க. இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, பக்தர்கள் எல்லாமே கடந்து நிருத்தியமாடி பகவானை புகழ்ந்து பாடி அந்த சந்தோஷத்தை, அந்த இனிமையை வந்து அடையிறதுக்காக, அந்த டிரான்சென்டென்டல் மெல்லோஸ் அதை வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இவங்க எல்லாருமே மீட் ஆகட்டும். இப்போ நீங்கள் எப்படி மீட் ஆகிருக்கீங்க சதீஷ் வீட்டில், அதே மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற பக்தர்கள் எல்லாமே ஒரு இடத்துக்கு வாங்க. நம்மளால சேர்க்க முடியுமா? இன்னைக்கு பாருங்க, நீங்கள் ஒடிசாவில் நீங்கள் பாருங்க, லைப்ரரியில் இருக்கு பாருங்க, லட்சக்கணக்கான மக்கள் ஒரே ஒரு இடத்துல. நான் உங்களுக்கு கோடிக்கணக்கான பணம் டாலர்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு நீங்கள் சேர்க்குங்க பார்க்கலாம். கோடி டாலர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த லட்சக்கணக்கான மக்களை ஒரு இடத்துல சேர்த்து பாருங்க பார்க்கலாம். முடியுமா? நம்மளால முடியும். யாரால முடியும்? அவரால், அவரோட பக்தர்களால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. நீங்க பாத்தீங்களா ஜெகநாத் இது பாத்தீங்களா? சதீஷ் நீங்க அப்புறமா உங்களுக்கு எல்லாருக்கும் லிங்க் அனுப்புங்க, லைவ்ல அனுப்புங்க. அங்க பாருங்க போலீஸ்காரங்க எத்தனை பேர் தெரியுமா பாதுகாப்பு? 2 லட்சம். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 2 லட்சம் கணக்கு. இப்போ நம்ம விஜய் மீட்டிங் போட்டா ஊன்னு சொல்லி இப்போ என்ன ஆச்சு? கடைசியில் 41 பேர் வாயில வச்சுக்கிட்டானா என்ன பிரயோஜனம் இருக்கு? இல்லை, பொதுவாக அவருக்காக நான் சொல்ல, ஒரு ஏதாவது ஒரு இது இருக்கா, ஒரு அதில் ஒரு பண்பாடு இருக்கா? ஆமாம், நீ நடிகரை தான், நீ ஓகே. நம்மளுக்கு ஒரு புத்தி வேண்டவா, நம்மளுக்கு ஒரு அறிவு வேண்டவா? எதுக்கு போகணும்? இவங்களோட ரத யாத்திரையில் நம்ம வாழ்க்கை விட்டுருந்தா கூட என்ன இருக்கும்? நம்ம வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கோம். அங்கே போய் சேர்ந்தது என்னாச்சுப்பா? வைப்போம் எத்தனையோ பேருக்கு விதவியாக இருக்காங்க, குழந்தைங்களை எத்தனை பேர் டெஸ்டிடியூட்டாக விட்டுருக்காங்க, குழந்தைங்களை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் நம்மளுக்கு டிஸ்கிரிமினேஷன் பவர் நம்ம யூஸ் பண்ணணும். We have to use our intelligence while doing every aspect of our life. ஒரு செயலை நம்ம செய்யும்போது நம்ம என்னடா பண்ணுறோம், எதுக்காக தான் பண்ணுறோம், அந்த செயல் வந்து உண்மையாக நம்மளுக்கு வந்து இன்பத்தை கொடுக்குமா, இது பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா, இது பண்ணுறதுனால நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து யாராவது கரெக்ட் பண்ணுறாங்களா, அதை வந்து நம்ம யோசனை பண்ணுவோம், அதை நம்ம தட்டி கேட்கணும். ஏன்னா ஒரு சின்ன ஹைரார்கி சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு 5 புலங்கள் இருக்குது, ஞானேந்திரியங்கள் சொல்கிறாங்க. மூக்கு, கண், நாக்கு, காது, அப்புறம் வந்து இது, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும், பஞ்சேந்திரியங்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த இந்திரியங்களுக்கு மாஸ்டர் யார் தெரியுமா? மைண்டு, இந்த மனசு. மைண்ட் கண்ட்ரோல்ஸ் these 5 senses. அந்த மனசை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணா தெரியுமா? பகவான். பகவான் வந்து அவராக வரதில்ல, பகவான் அறிவு மூலமாக நமக்கு வராது. அறிவு, அந்த இன்டெலிஜென்ஸ் தான் இந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அந்த இன்டெலிஜென்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு மாஸ்டர் யாருன்னா இந்த ஆத்மா. நம்மளுக்கு எல்லா இதயத்துக்குள்ள நமக்கு ஒரு ஆத்மா இருக்குது, அதே நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து மனிதர், நம்மளோட ஒரு உடல்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம உடலே கிடையாது. அதனால தான் எல்லா இடத்துலையும் போர். ஈரானுக்கு இது, இஸ்ரேல் இது யாருக்கு, அமெரிக்காவுக்கு போர், ரஷ்யாவுக்கு யூக்ரைனுக்கு போர், இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனா, இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ், லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கிரிமினேஷன், லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஜீனியஸ்னஸ், லேக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பிரில்லியன்ஸ். இது இல்லாதனால தான் எல்லாருமே போர் பண்ணுறாங்க. நான் தான் பாஸ், என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும், நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும், நீ சொல்கிற மாதிரி நான் செய்ய முடியாது. இந்த ஒரே ஒரு காரணத்தினால தான். ஆனால் எல்லாரையும் யார் படித்தவங்க, யாருக்காக நம்ம வாழணும்? பகவான். அந்த அவரை வந்து நம்ம மையமாக வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து நீங்கள் யோசனை கடைப்பிடிச்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இட் வில் டர்ன் இன்டு நியூ லீஃப். உண்மையாக ஒரு புது இலையாக மாறும் உங்களோட வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி இந்த ஜெகநாத் பலதேவ் சுபத்ராவோட இவர் ரொம்ப ரொம்ப கருணை உள்ளவர். இவர் வந்து கண்ணே மூட மாட்டார். இவரோட முக்கியமான ஒரு இது என்ன, கண்ணே மூட மாட்டார். ஏன் தெரியுமா கண்ணை மூட மாட்டாரு? இவருக்கு ஐ லிட்டே கிடையாது. இந்த ஐ லிட்டு இருக்க லிட்டு அது கிடையாது. நம்மளுக்கு பிரம்மா கொடுத்துருக்காரு, ஆனால் அவருக்கு அது இல்லை. ஏன்னா அவர் கேட்குறாரு, ஒரு நாள் கேட்குறாரு, உங்கள் மாதிரி பக்தர் ஒருத்தர் கேட்டாரா, என்ன ஜெகநாத் நீங்கள் கண்ணே மூட மாட்டீங்க, எப்போ பார்த்தாலும் கண்ணை திறந்துட்டு இப்படி பெரிய கண்ணாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரா ஒருத்தர் வந்து, சதீஷ் மாதிரி ஒரு பக்தர். அப்போ அவர் சொன்னாரா, அப்பா சுவாமி, நான் கண்ணு மூடி கண்ணி திறந்ததுக்குள்ள எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான மக்கள் என்னோட அருள் இல்லாமல் போயிடுறாங்க, என்னோட அனுகிரகம் இல்லாமல் போயிடுறாங்க. அதனால தான் நான் இப்பயும் திறந்து வச்சுருக்கேன். எங்கே இந்த பசங்க வந்து ஓடி போயிடுறாங்களோ, வேறு விதமான ஒரு ப்ரோக்ராம்ஸ் போயிடுறாங்களோ, அவங்கள வந்து
எப்படியாவது என்னோட அனுகிரகம் அவங்களுக்கு படணும், என்னோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு படணுன்ட்டு தான் நான் அந்த கண்ணை வந்து பெருசாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெகநாத் சொல்கிறார். அதனால் பகவான் வந்து அவரோட தாமரை அஸ்தங்களை வந்து இப்படி நீட்டுறாரு. ப்ளீஸ் மை டியர் சன்ஸ், ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம், உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் ரெடியாக இருக்கார். ஆனால் நம்ம தான் போகிறதுக்கு ரெடியாக இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் இருங்க சாமி, ஒரு 5 வருஷம் இருங்க, என்னோட வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு ஆம்பிஷன் இருக்கு, அதை முடிச்சுட்டு டக்குன்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டு வந்துடுறேன், ஒரே ஒரு குழந்தை அவ்வளோதான், 2 கூட எனக்கு வேண்டாம், 1 போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அப்போ குழந்தை ஆச்சு இல்லை வாப்பா அப்படின்னா, என்ன சாமி அதுக்குள்ளே எப்படி சாமி அவ்வளோ அவசரப்பட்டா, தாத்தா ஆக வேண்டவா, நான் பேத்தியும் பேரை வந்து நான் வந்து பரிமாறிக்க வேண்டவா, அவங்க போடுற அந்த அமிர்தத்தை வந்து நான் வாங்க வேண்டவா, இது எல்லாமே இருக்கு இல்லையா, கொஞ்ச நேரம் வந்துடுற சொல்லி நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து பகவான்கிட்ட போகிறதே கிடையாது. எப்போ நம்ம போகாமல் இங்கே இருந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம், டென்ட் போட்டு உட்காந்துருக்கோம் பாருங்க, அந்த சமயத்தில் தான் நம்ம துன்பத்தை வந்து தேடிட்டு போகிறோம்னு அர்த்தம், விஷத்தை நம்ம தேடுறோம்னு அர்த்தம். விஷத்தை எவ்ரி மூமெண்ட் இஸ் அ glass of poison, so that poison should be transformed into nectar. அது அமிர்தமாக நம்ம மாற்றிக்கணும். எப்படி மாற்றணும்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான். நீங்கள் காலேஜ் போங்க வேண்டாம்னு சொல்ல, நீங்கள் படிங்க வேண்டாம்னு சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா வந்து என்ன சொல்கிறது, அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உண்மையான ஒரு பாதையில் போய் நாளைக்கு உங்கள் தரம் கூட எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி படித்தார், ஒரு ரிமார்க் காலேஜில் இல்லை, ஒரு ரிமார்க் ஸ்கூலில் இல்லை, அந்த மாதிரி படித்து நல்லவதாக படித்து நம்மளுக்கு இவ்வளோ சொத்தை வந்து இப்போ நீங்கள் தக்க வச்சு கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி நம்ம நல்லா வாழ்கிறோம், 3 வேளை நல்லா சாப்பிட்றோம், 3 சந்தோஷமாக நம்ம வந்து தூங்குகிறோம். நிறைய பணக்காரங்களை பாருங்கள், கோடி கணக்காக வச்சுருக்காங்க, ஒரு நாள் கூட ஒரு செகண்ட் கூட நல்லா தூங்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம், நிம்மதியாக தூங்க முடியாது அவங்க, ஒரு செகண்ட் கூட நிம்மதியாக தூங்க, ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம், பல கோடி கணக்காக இருக்காரு, ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம், நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை, பயம், நாளைக்கு ஏன் பின்னாடி வந்து குத்துறானோ இல்லை முன்னாடி வந்து குத்துறானோ எல்லாம் வந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்களோ பயம். பணம் ஜாஸ்தி சேக 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 என்ன ஆகுது தெரியுமா, நம்மளுக்கு வந்து சத்ருகள் நிறைய பேர் ஆகும், நிறைய சத்ருகள் வந்துடுவாங்க. அதனால் பணத்தை சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லி சொல்கிறேன், நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சம்பாதிக்கணும். நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ வேணும், நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேணும், நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ வேணும், அது போதும். நிறைய வந்து அது சேக வச்ச என்ன தெரியுமா, எங்கள் தெலுங்குல ஒரு பழமொழி இருக்குது, மூஸ்பெட்டின் பாஸ்பயான்னு சொல்லி, அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி தமிழில் எனக்கு தெரியாது. எதை வந்து நம்ம பதுக்கி வச்சிருமோ அது என்ன இது வீணாக போயிடுது. அதனால் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவரை சம்பாதிச்சுட்டு மீதி வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், பகவானுக்காக சேவை செய்யணும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, பகவான் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, பக்தர்கள் தூயமான பக்தர்கள் மட்டும்தான் பகவான் வந்து காட்சி கொடுப்பாரு, அவருக்கு மட்டும்தான் கருணை அடைவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கோம். கிடையாது, எல்லாரையும் நீங்கள் எல்லாரும் வரணும்னு சொல்லி தான் பகவான் தேடி பார்க்குறாரு. ஆனால் நம்ம வரமாட்டேன்றோம். ஒரு மாநிலம், ஒடிசா மாநிலத்தில் கரார்பாயான்னு சொல்லி ஒரு லேடி, ஓல்டு லேடி, வயசாகிட்டு இருக்கு அந்த அம்மாவுக்கு, குளிக்க கூட முடியாது அந்த அம்மா. அந்த அம்மா ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாலில் வந்து சாதத்தை போட்டு கீர் மாதிரி பண்ணுறாங்க, அதில் கொஞ்சம் பிரியாணி இலை, கொஞ்சம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சாஃப்ரன், குங்குமப்பூ ஏலக்காய், அதை மாதிரி கீர் மாதிரி பண்ணி பகவானுக்காக படிச்சுட்டே இருப்பாங்க. இவர் பகவான் ஒரு நாளும் போய் அவங்க வீடு போய் குடிச்சிட்டு வர்றாரு. உண்மையாக நடந்தது இது, நான் ஒன்றும் உங்களை வந்து இது கன்வின்ஸ் பண்ண அப்படின்றத கிடையாது. உண்மையாக நீங்கள் ஸ்கந்த புராணத்தை எடுத்து பார்த்தா அதில் தெரியும். பகவான் இந்த செயலெல்லாம் செய்கிறாங்க, ஆனால் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்கன்னா நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லைன்னா அவங்க சேர்ற சங்கம், சங்கிகள் இருப்பாங்க, சங்கிகள், அது வந்து வெவ்வேறு அவங்களோட ரஜோகுணம் தமோ குணத்தில் வந்து அது கலப்படம் ஆகிட்டு. அதனால தான் நம்மளுக்கு வந்து அது மேலே விசுவாசம் இல்லை. அந்த பேட் அசோசியேஷன் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சேர்ற சாங்கியத்தை வந்து கணக்கு போட்டு எடை போட்டு, தமிழில் சொல்லுவாங்க இல்லை, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும். அந்த மாதிரி நம்ம அசோசியேஷன் எடுத்தால் கூட அதை வந்து என்ன பண்ணோம், அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அசோசியேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி சாங்கியத்தை எடுக்கணும். ஏன்னா சாங்கியத்தை தான் மெயின். அந்த சாங்கியத்தில் நம்ம வந்து நம்ம சாங்கியத்தை பண்ணுற அந்த நபர்கிட்ட என்ன குணம் இருக்கோ அந்த நபர்கிட்ட நம்ம கண்டிப்பாக அந்த குணம் வந்துடணும். அது வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். அதனால தான் நம்ம வந்து அப்படின்னு சொல்லி நீங்கள் நாளைக்கு சண்டை போடுறங்க, இவன் சரியில்லைடா அவன் சரியில்லைடா, போடா இவன் நீ பேசுகிறதே சரியில்லை, நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்டிவாக இதெல்லாமே நம்ம வந்து கலெக்டிவாக பண்ணுறது நிறைய இருக்குது. நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நீ உங்களுக்கு நல்லது இருந்தால் நீங்கள் 2 வார்த்தை சொல்லுங்கள், நீ இப்படி பண்ணாதப்பா, அது தப்பு, அப்பா அம்மாக்கெல்லாம் தப்பாயிடும், உன் வாழ்க்கைக்கும் தப்பாயிடும். இப்போ நம்ம என்ன செய்கிறோமோ தட் இஸ் த லெசன் ஃபார் அவர் சில்ட்ரன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேரண்டிங் த சைல்டு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இன்றைக்கி நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக நம்ம கேட்குறோம். இதை
இதை வந்து நான் வந்து நீங்கள் வேணும் கோல்டன் லெட்டர்ஸ் இது நம்ம குழந்தைங்களுக்கு வி ஆர் வாட் வி, நம்ம என்ன இருக்கிறோமோ அதை தான் நம்ம குழந்தைங்களை வந்து கடைப்பிடிக்க போகிறாங்க. நம்ம விஷத்தை குடித்தா அவங்களும் விஷத்தை குடிப்பாங்க, நம்ம அமிர்தத்தை குடிக்கலாம் அவங்க அமிர்தத்தை குடிப்பாங்க. ஏன்னா இந்த காலத்தில் இப்போ வந்திருக்கிற ஜென்ரேஷன் வந்து வெரி வெரி ஸ்மார்ட். நம்ம அறிவு எதுவுமே இல்லை அதுக்கு முன்னாடி. நீங்கள் என்ன சொன்னாலும் ஏக்க சந்தாகிரகி ஒரே சமயத்தில் அப்படியே டக்குன்னு அத்தி பிடிச்ச அப்படியே அவங்க வந்து அதை பயிற்சி பண்ணுவாங்க, உடனே அதை செஞ்சு காமிப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ரொம்ப ஸ்மார்ட் இப்போ இருக்கிற பசங்க. அதனால் நம்ம நல்லது கொடுத்தா எடுப்பாங்க, கெட்டது கொடுத்தாலும் எடுப்பாங்க. நம்மளோட கடமை என்னென்னா இது தப்புன்னு சொல்லணும். ஆனால் அமெரிக்காவில் அந்த மாதிரி கிடையாது தெரியுமா? சைல்டு அபியூஸ் சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது. நம்ம எந்த குழந்தையும் அடிக்க முடியாது, திட்ட முடியாது. உடனே அவங்க வந்து போலீஸ் வந்துடுவாங்க, டக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுதான் நம்ம பரதநாட்டம் கிடையாது. பல்லார்னு ஒன்று அறிவோம், 3 தடவை சொல்லி பாருவோம், 4 தடவை சொல்லி பாருவோம், 5ஆவது தடவை என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்லாப், அவ்வளோதான். நம்ம ஜென்மத்தில் அந்த வேலை தப்பாக செய்யக்கூடாது. அது சின்ன வயசுல நம்ம கரெக்ட் பண்ணணும். எல்லாரும் சின்ன வயசுல பரவாயில்லங்க பண்ணிட்டு கடவுளுங்க இந்த மாதிரி எல்லாம் நக்கல் வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. சின்ன பசங்க தப்புன்னா தப்பு. அடுத்த 6 மாதம் இருந்தால் கூட, ஒரு வருஷமாக இருந்தாலும் சரி, அப்போவே அவனுக்கு சொன்னால் அவன் உடனே வந்து கரெக்ட் பண்ணி உடனே கரெக்ட் பண்ணி. என் பேரன் 1.5 வருஷம் அவனுக்கு, அவங்க அப்பா கிட்ட போனால் அவங்க இந்த தமிழ் ஏதோ இதில் போடுறாங்க, எனக்கு தெரியாது அந்த பாட்டெல்லாம், அது போட்டு அங்கேயே டான்ஸ் ஆடுவான் டக்கு. அவங்க சொல்லி அவங்க அப்பா இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம். என்கிட்ட வந்தால் எப்பவும் கீர்த்தனை தான், எப்பவும் அந்த ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா காமிக்கிறது, இது எல்லாமே நம்ம காது ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஆடலாம். வந்தவொடனே ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டர்னு கேட்குறான். படுத்துருக்காங்களா, அப்போ நாளைக்கு நான் வரேன் அப்படின்னா. அது ஏன் இது சொல்ல வரேன்னா, என்ன நம்ம சொல்லி கொடுத்தாலும் அதுதான் அவங்க கற்றுக்கலாம். அதனால் உங்கள் கையில் தான் இருக்குது. நாளைக்கு வந்து நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்க முடியல, எல்லாரும் கல்யாணம் ஆக போகிறீங்க, குழந்தைங்களை பற்றி போகிறீங்க, அதுதான் நம்ம வந்து வாழ்க்கை. ஆனால் அந்த குழந்தைங்களை எப்படி வளர்த்தணும், நீங்கள் அது உங்கள் மேலே தான் ஆதாரப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகிறீங்களோ அந்த குவாலிட்டி தான், அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் தான், அதுதான் முக்கியம். இந்த கரார்பாய் என்ன பண்ணாங்கன்னா, அதை செஞ்சுட்டு குளிக்காமையே செஞ்சு வச்சிட்டார். ஆக்சுவலாக பகவான் என்ன பையனும், நம்ம குளிச்சுட்டு சுத்தமாக நியமமாக நம்ம வந்து செய்யணும். ஆனால் அந்த அம்மானால முடியல. ஆனால் இதை கூட ஜெகநாதர் என்ன பண்ணுறாரு, கோயிலேருந்து ஓடி வராரு, 2-3 கிலோமீட்டர் ஓடி வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டு போகிறாரு. இது பார்த்த ஒரு ஐயர் என்ன பண்ணுறாரு, என்னடா சீரா ரைஸ் வரலன்னு சொல்லி கேட்குறாங்க. பேர் சீரா ரைஸ். சீரா அப்படின்னா பால், அந்த பாலில் செஞ்சுருக்கலாம் சார். ஏண்டா வரலன்னு சொல்லி ஜெகநாதர் பார்க்குறாரு. அது வராமல் இருக்கிறது காரணத்தினால இவர் ஓடுறாரு, தானே ஜெகநாதே ஓடுறாரு. எங்கே அந்த கரார்பாய் வீட்டுக்கு ஓடி போய் அந்த சீரா ரைஸர் எனக்கு குடும்பம் நான் சாப்பிட்றேன். சாமி இல்லை வேண்டாம் சாமி, அந்த இவர் வாத்தியார் திட்டுறாரு, என்ன நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாரும் அந்த வாத்தியார், அவன் தூக்கி அந்த பக்கம் போடு, நீ குடும்பம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு வந்து பூஜாரி வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அப்போ பார்த்தா வாயெல்லாம் சீரா ரைஸ், உண்மையா வாயெல்லாம் சீரா ரைஸ். அப்போ அது பூஜாரி கேட்குறாரு, சுவாமி நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, என்ன பண்ணுறீங்க? ஏன்னா அந்த காலத்தில் பூஜாரி பேசுவாங்க, அந்த அளவுக்கு ஆத்ம தத்துவ பரவுறவங்க எல்லாமே, அந்த அளவுக்கு ஆழமாக அவங்கக்கிட்ட பக்தி இருக்கும். காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு வரதராஜ பெருமாள் தெரியும் இல்லையா, அங்கே திருக்கச்சி நம்பின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்கச்சி நம்பி, அந்த திருக்கச்சி நம்பி வந்து ஒரு நாள் தவறாமல் பகவான்கிட்ட பேசுவார், அப்படி பக்தர்கள் வந்து தூய பக்தர்கள் வந்து எப்படி அவங்களுக்கு அந்த பக்தி வந்தது, நம்ம கூட பகவான்கிட்ட பேசலாம். எப்படி பேசலன்னா, அந்த தூய பக்தரோட சாங்கியத்தை நம்ம எடுக்கும்போது, when we take that valuable association from the pure devotees, அப்போது நம்ம என்ன செய்யலாம், நம்ம கூட தூயமான பக்தராக. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாமே விட்டுருங்கன்னு நான் சொல்ல, நீங்கள் நிறைய நல்லா படிங்க, நீங்களாம் நல்லா படித்து நல்ல ஒரு வேலையை வந்து தேடுங்க, நல்லா சம்பாதிங்க. ஆனால் அந்த நீங்கள் பண்ண அந்த இருக்கு பாருங்கள், நீங்கள் சம்பாதிக்கிற அந்த பணம் வந்து வீணாக போயிடக்கூடாது. அது பகவானுக்காக, 1% பகவானுக்காக. அப்புறம் நம்மளோட டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் பணத்தை கொடுக்கலன்னு கூட அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, ஏன்னா அவர் மாதிரி செல்வந்தர் எந்த உலகத்துலையும் கிடையாது. அதனால் நீங்கள் பணத்தையே கொடுக்காதீங்க. அசோசியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்தர் கூட சாங்கியத்தை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் வந்து சத்சங்கம் நடக்குது. என்ன டைம் இது வந்தது? கோயில் என்ன கோயில் அது? காமாட்சி அம்மன் கோயில். சதீஷ்க்கு தெரியும் அட்ரஸ்.
ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் வாங்க. எப்படி உங்களுக்கு சனிக்கிழமை கொஞ்சம் லீவாக இருக்கும், ஜஸ்ட் 1 hour சும்மா உட்காந்துங்க. நீங்கள் எதுவுமே கடைப்பிடிக்காதீங்க. அந்த மாதிரி கட்டோரமான நியமம் இருக்குது, இந்த நியமம் இருக்குது, அந்த அது பண்ணக்கூடாது, இது சாப்பிடும், அதெல்லாம் எதுவுமே நாங்கள் சொல்ல மாட்டோம். வாங்க, உட்காருங்க, கேளுங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது டேக் ஹோம் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேன் கேரி ஹோம். எவ்ரி ஃப்ரைடே இருக்கு இல்லையா, எவ்ரி ஃப்ரைடே அந்த ப்ரோக்ராம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பிகாம் தான் படிக்கிறீங்க இல்லையா, எங்கள் இயக்கத்தில் இருக்குங்க, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க, வேணாம் இல்லை சொல்ல. எங்கள் இயக்கத்தில் எப்படி என்ன படிச்சிருக்கோம் தெரியுமா, எல்லாமே எம்டெக் தான். எம்டெக்கு, எம்ஃபில். ஒருத்தருக்கு வந்து 8 லட்சம் 10 லட்சம் சம்பளத்தை வந்து தூக்கி எரிஞ்சு இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறாங்க பாருங்கள் பௌத்திக உலகத்தில். அவங்கள வந்து சேவிக்கிறதுக்காக, அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த இயக்கத்தை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்காகவே வந்து டெடிகேட் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப். கீதையை வந்து உபதேசம் பண்ணுறாங்க, பாகவதம் உபதேசம் பண்ணுறாங்க, ராமாயணத்தை உபதேசம் பண்ணுறாங்க. ஏன்னா நான் கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். ஃபோர்டு கம்பெனி கார் தெரியுமா உங்களுக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? உலகத்திலேயே டாப் மோஸ்ட் ரிச்சஸ்ட் மேன், ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன். அவர் வந்து பிரபுபாதரை வந்து பார்த்துட்டு அந்த பிரபுபாதரை புஸ்தகத்தெல்லாம் படிச்சுட்டு அவர் சரணடைஞ்சு இன்றைக்கி வந்து கல்கட்டாவில் டிஓவிபின்னு சொல்லி ஒரு பெரிய கோயில் கட்டுறோம், டெம்பிள் ஆஃப் வேதிக் மெடிடேஷன். அந்த கோயில் வந்து 800 கோடி அதோட ப்ராஜெக்ட். எத்தனை கோடி? 800 கோடி. அந்த ப்ராஜெக்டில் வந்து ஆல்மோஸ்ட் 50% அமௌண்ட் வந்து அவங்க தான் கொடுத்துருக்காங்க. வாங்க மத இவ்வளோ இவ்வளோ வாங்க, கொஞ்சம் வழி விட்டுருங்க பிரபு, கொஞ்சம். ஸோ அந்த 800 கோட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் நான் ரெடியாக இருக்கேன் நான் கொடுக்குறதுக்கான்றாரு. பிரபுபாதரும் நம்ம சம்ஸ்தாபகாச்சாரியர், அந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்தோட சம்ஸ்தாபகாச்சாரியர். அவரோட அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு, அவரோட உபதேசங்களை கேட்டுக்கிட்டு, எனக்கு இனிமேல் எந்த வாழ்க்கையும் வேணும், நான் எல்லாம் அனுபவிச்சிட்டேன். அவரை மாதிரி சம்பாதிச்சவரை யாருமே கிடையாது. எல்லா பௌத்திக வாழ்க்கையும் அவர் அனுபவிச்சிட்டார். கடைசியில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீங்கள் ஒரு பிரம்மச்சாரி அவர் வீட்டுக்கு போனார் அமெரிக்காவில். போயிட்டு அவர் முகத்தில் இருக்கிற அந்த தேஜஸ், அந்த சந்தோஷம் அவரால் வந்து அனுபவிக்கவே முடியல. அவர் சொல்கிறாங்க, உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் எனக்கு இல்லவே இல்லை. ஒரு செல்வந்தர் வந்து அவரால் செல்வத்தை தான் பார்க்க முடியுமே தவிர சந்தோஷத்தை பார்க்க முடியாது. அந்த சந்தோஷம் வந்து எங்கே இருக்குது தெரியுமா, எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம பகவானை சேவிச்சு, பக்தர்களை சேவிச்சு, பக்தர்கிட்ட தூயமான அந்த சிரவணம் பண்ணும்போது தான் அந்த இது வருது. அந்த சந்தோஷமே நமக்கு நிரந்தரமான அந்த சந்தோஷம் வருது. ஸோ சந்தோஷத்துக்காக நம்ம நிரந்தரமான சந்தோஷத்தை பார்க்கணும். ஃப்ளிக்கரிங் டியூப்லைட் என்ன, இந்த டியூப்லைட் ஃப்ளிக்கரிங் அது தெரியுமா? ஃப்ளிக்கரிங் ஒரு செகண்ட் அப்படி வரும், அப்படி போயிடும். அந்த மாதிரி சந்தோஷம் நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா நம்மளுக்குள்ளேயே சந்தோஷம் இருக்குது. இந்த மானில் வந்து வகையான மான்கள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? வகையான மான். அதில் ஒரு மான் வந்து ஒரு நாள் தேடிட்டு போயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு நல்ல பரிமளமான ஒரு ஸ்மெல் வருது, எங்கே இருக்குன்னு சொல்லி தேடி போகுது. ஆனால் தேடி பார்க்குது, அதனால் தேடவே முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. எங்கடா இருக்குன்னா அவளோட அந்த மானோட இதயத்திலே இருக்குது. ஆனால் அந்த மானோட ஜாதி அப்படின்னா அந்த உள்ளேயே ஒரு சாஃப்ரன் இருக்குது, ஒரு பரிமளமாத ஒரு கேசரி பூ இருக்குது. அந்த கேசரி பூ தன்னோட இதயத்துலேருந்தே வெளியே வந்துட்டு இருக்கு, அதை வந்து கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி தான் நம்ம கூட நம்மளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த சந்தோஷத்தை விட்டு துன்பத்துக்காக தான் நம்ம தேடிட்டு போயிட்டு இருக்கோம். எங்கடா துன்பம் இருக்குது, எங்கடா துன்பம் இருக்குன்னு சொல்லி. அதனால் சந்தோஷம் எங்கே இருக்குன்னா, நம்ம எப்போ பகவானை சேவிக்கிறோமோ, பக்தர்களை எப்போ சேவிக்கிறோமோ, பகவானுக்காக எப்போ நம்ம சேவையை செய்கிறோமோ அந்த சேவையில் தான் நிரந்தரமான சந்தோஷம் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ராமாயணம் எடுத்துக்கோங்க, பகவத்கீதை எடுத்துக்கோங்க, பாகவதம் எடுத்துக்கோங்க, எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க இது. உங்களுக்கு தெரிஞ்ச ராமாயணம் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாட்டி எல்லாருமே நம்ம சொல்லியிருப்பாங்க. திரேதாயுகத்தோட ராமாயணம் வந்து இன்னும் கேட்டுகிட்டே இருக்கார் மக்கள். அதில் யாருக்காவது என்னைக்காவது எனக்கு போர் அடிக்குதுப்பான்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்கோமா? என்றைக்குமே நம்ம சொல்லவே முடியாது. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரலாம், என்ன சார் இது எப்போ பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா ஹரே ராம, என்ன சார் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த ஒரே ஒரு ஹரே கிருஷ்ண மந்திரம் உலகத்தையே சேஞ்ச் பண்ணிட்டு, உலகத்தையே. Entire world has been inundated with the holy names of the Lord. நைஜீரியன்ஸ், ஆப்ரிக்கன்ஸ், அமெரிக்கன்ஸ். நம்ம ரஷ்யாவில் உங்களுக்கு தெரியுமா, ரஷ்யா 48 கோயில் இருக்குது ரஷ்யாவில். யூக்ரைன் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பாதி இருக்குது. அந்த மாநிலம் தெரியல, அந்த கண்ட்ரி. யூக்ரைன் வந்து ரொம்ப சின்ன கண்ட்ரி அது. அந்த கண்ட்ரியில் 40 சென்டர்ஸ் இருக்குது. 40 சென்டர்ஸ். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம தெருவில் நம்மளால் ஒரு கோயில் கட்ட முடியாது. நம்ம தெருவில், இந்த தெருவில் முடியுதா? முடியாது. பல யோசனை பண்ணுவோம். ஆனால் அவங்க பாருங்கள், அவங்க வாழ்க்கையை வந்து டெடிகேட் பண்ணிட்டாங்க பிரபுபாதருக்காக. அந்த ஃபோர்டு கம்பெனிக்கார சொன்னானே, அவர் தீட்சை எடுத்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கோயிலில் வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு, அந்த பெரிய 800 கோடி ப்ராஜெக்ட் சொல்கிறோமே, அது கல்கட்டாவில் நடந்துட்டுருக்கு, இன்னும் நடந்துட்டுருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேதிக் பிளானட்டோரியம் வந்து உருவாக்குறாங்க. டிஜிட்டல் சிஸ்டமை வச்சுக்கிட்டு வேதிக் பிளானட்டோரியம் எப்படி, இந்த 14 லோகம் எப்படி இருக்கும்,
வைகுண்ட லோகம் எப்படி இருக்கும்ன்றது டிஜிட்டல் ரூபத்தில் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக, காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு கோயில் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து முழுக்க நம்ம ஃபோர்டு கம்பெனிக்காரர் தான் அதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து செல்வம் நம்மக்கிட்ட இருந்தால் கூட ஏதோ ஒரு 10 ரூபாய் எழுதிக்கோங்க அப்படின்னு, அவ்வளோதான். நமக்கு மனசு வராது கொடுக்குறது. நம்ம பாருங்கள், பிரபுபாதரோட அந்த உண்மையான அந்த இதை பார்த்தாங்க, தூயமான பக்தியை பார்த்தாங்க. என்னன்னா, ஒரு இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு இந்த கிழவர், இப்படி வந்து மக்களை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. நம்ம வீட்டில் நம்ம தம்பிக்கு நம்ம சொல்ல முடியாது, 10 நல்ல வார்த்தைகள் சொல்ல முடியாது. ஏடா போடா, நீ முதல்ல பார்த்துக்க போடான்னு அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பையன், ஒரு தகப்பனார் வந்து ஒரு நாளைக்கு 10 தம் அடிக்கிறான்னு நினச்சிக்கோங்க, நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொன்னான். பையன் வந்து என்ன பண்ணுவான், தெரியாமல் அங்கே போய் அந்த பக்கம் அடிச்சிட்டு இருந்தா அப்பா கேட்பா, ஏய் என்னடா அங்கே பண்ணிட்டு இருந்த, இனிமேல் பாரு என்ன பண்ணுறான்னு. அப்பா நீ 10 அடிச்சிட்டு இருக்க, நான் 4 தான் பண்ணி அடிச்சிட்டு இருக்கேன், நீ 10 அடிச்ச பிறகு எனக்கு சொல்லு, உனக்கு அந்த தகுதி இல்லை சொல்கிறதுக்கு. ஏன்னா நம்ம கரெக்டாக இருக்கணும். முதல்ல ஆச்சார் பிரச்சார், நம்ம தூய்மையாக இருந்தால் நம்ம குழந்தைங்க சொல்ல முடியும். நம்மளோட வாழ்க்கையை நம்ம சீர் பண்ணாதான் நம்மளோட தரத்துக்கு வந்து நம்ம சொல்ல முடியும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த உரிமை இருக்கும். இல்லைன்னா அந்த உரிமையை நம்ம வந்து தக்க வச்சுக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு சிநேகிதர் ஏதோ சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணாமல் அவங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. இந்த உலகத்திலேயே வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி எதுன்னா ஜெகநாத் மலை. உலகத்தில் நம்ம எத்தனை கண்ட்ரி இருக்கோ அத்தனை கண்ட்ரியில் இருக்கிற பக்தர்கள்லாம் அன்றைக்கி வருவாங்க. புரி ஜெகநாத்துக்கு வந்து வராங்க. நம்மளால போக முடியாது, இந்தியாவில் இருக்கிறோம். நம்ம நினச்சா புரி ஜெகநாத்தில் போய் கலந்துக்கலாம். ஆனால் நம்மளால போக முடியல, பல பிரச்சனைகள் நம்மளுக்கு. ஆனால் அவங்க அங்கேருந்து வராங்க, இதை கலந்துக்கிறதுக்காக வராங்க. ஏன்னா அவங்கள கோயிலுக்குள்ளே விடுறதில்ல. ஃபாரினர்ஸை வந்து ஜெகநாத் கோயிலில் வெளியே உள்ளே விடுறதில்ல. இது மாதிரி குருவாயூர் மாதிரி. ஏன் அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்க அந்த காலத்தில் வந்து எல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க நம்மளோட விக்கிரகத்தை எல்லாமே. அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்கள விடுறதில்ல. அதனால ஜெகநாதர் எவ்வளோ கருணை இருப்பாங்க. பிரபுபாதர் என்ன பண்ணாரு, நீங்கள் கோயிலுக்குள்ளே தானே விட மாட்டாங்க, உங்கள் வீட்டில் உங்கள் நாட்டில் உங்கள் கோயில் வந்து உருவாக்குங்க அப்படின்ட்டு உருவாக்கிட்டாங்க. எல்லா நாட்டிலையும் ஜெகநாதர் கோயில் இருக்குது. எல்லா ஊர்லேயும் ஜெகநாத் பலதேவ சுபத்த பண்ண. நீங்கள் அடிச்சு பாருங்கள், கூகுளில் போய் அடிச்சு பாருங்கள். இஸ்கான் பெல்ஜியம், இஸ்கான் யூஎஸ், இஸ்கான் நியூயார்க், இஸ்கான் ஜெர்மனி, இஸ்கான் ஆஃப்ரிக்கா, நைஜீரியா, எல்லாம் எடுத்து அடிச்சு பாருங்கள். நீங்கள் ரத யாத்திரை எல்லாம் எடுத்து ரத யாத்திரை செஞ்சுருக்காங்க. கருப்பாக நம்ம வந்து அவங்க வந்து தப்பாக இடப்படுறோம் இல்லையா ஆஃப்ரிக்கன்ஸை, அவங்க வந்து வாழ்க்கையே கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய நபர், அவர் பேர் என்னமோ மறந்துட்டேன் நான். ரொம்ப அருமையான ஒரு நபர், நல்லா படிச்சிருக்காரு. அவர் வந்து பிரபுபாதருக்கு அடிமையாயிட்டார். ஆஃப்ரிக்கா ரொம்ப நல்லா இருக்கு. பிரபுபாதருக்கு முக்கியமான ஒரு சிஸ்டர், அவர் தான் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக ஹரிநாமத்தை வந்து பரப்பினார். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு ஜெகநாத் ரத யாத்திரை வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் செய்யணும், எல்லா மாநிலத்திலும் செய்யணும், எல்லா வீட்லையும் நம்ம செய்யணும். பிரபுபாதர் சின்ன வயசில் 5 வருஷத்துலேயே செஞ்சார். 5 வருஷத்துல எல்லாரும் இந்த மாதிரி கூட இதே மாதிரி தான் சேம் ரதம் பிரபு சித்த ரதத்தை நம்ம வீட்டுக்குள்ளே செஞ்சுருக்கோம். வெளியே கொண்டு போயிட்டாங்க. 5 வருஷத்தில் வெளியே கொண்டு போய் எல்லா குழந்தைங்களும் கூப்பிட்டுக்கிட்டு எல்லா குழந்தைங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்து அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு நான் ரத யாத்திரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒத்த காலில் நின்றுட்டு ரத யாத்திரை பண்ணியிருக்காரு கொல்கட்டாவில். அது சின்ன வயசில் 5 வருஷத்தில் பண்ணணும்னு சொல்ல கலந்துக்கிட்டா போதும். பக்தர் கூட சாங்கியத்தை பண்ணிக்கிட்டாவே போதும். 24 ஹவர்ஸ் நீங்கள் படிங்க வேண்டாம், ஒரு அதில் அரை மணி நேரம் இல்லை, வீக்லி ஒரு 2 ஹவர்ஸ், வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் உங்கள் மனசை வந்து கண்ட்ரோலில் பண்ணுறதுக்காக. ஏன்னா எதை வேணாலும் நம்ம வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். அர்ஜுனர் சொல்கிறார் கீதையில், கிருஷ்ணா நான் காற்றை கூட வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், ஆனால் என் மனசை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்கிறார், அபியாச யோக யுக்தேனா சேச்சசா நானிய காமினா. நீ என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணு. இப்போ நம்ம ஜிம்முக்கு பண்ண என்ன பண்ணுறோம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி ஜிம்முக்கு போகாத நான் சொல்ல, கண்டிப்பாக நீங்கள் போங்க. ஜிம்முக்கு போகணும், வாக்கிங் போகணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கணும். எதுக்காக? ஆரோக்கியம் தான் மகாபாகியம் இல்லையா? அதனால் ஆரோக்கியத்தை நல்லா. ஆனால் கண்டது எல்லாமே நம்ம சாப்பிடாம சாத்விகமாக இருக்கிற உணவை வந்து நம்ம சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா தெரியாத ஒரு மிராக்கிள், எங்கள் பக்தர் ஒருத்தர் வந்து அவங்க மனைக்கு வந்து குழந்தையே இல்லை, பல வருஷமாக குழந்தை இல்லை, 10 வருஷமாக குழந்தை இல்லை, போகாத கோயில் இல்லை, பார்க்காத அஸ்ட்ராலஜர் ஜோதிஷர், அவங்களும் எல்லாரையும் பார்த்துட்டாங்க. ஒரு ஜோதிஷர் போய் பார்த்துருக்காரு, 10,000 ரூபாய் அவங்களுக்கு 1 hour கன்சல்டன்சி ஃபீஸ், அவரை கூட போய் பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் தெரியுமோ அவங்களுக்கு தெரியாதோன்னு தெரியல, ஏதோ ஒரு பக்தரோட தொடர்புனால ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க. அந்த கோயிலில் வந்து யாரோ ஒரு பக்தர், பிரபு மாதிரி ஒரு பக்தர் வந்து
அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. கொஞ்சம் அன்பாக மனசு விட்டு பேசும்போது, பிரபு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டார். இன்னைக்கு அந்த பிரபு அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்டார். உங்களோட ஜீவன செயலி, ஃபுட் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டார். நீங்கள் என்ன ஒன்றும் பண்ணாதீங்க, உங்கள் ஃபுட் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, நான் ஒரு மந்திரத்தை மட்டும் கொடுக்குறேன். அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் டெய்லி ஜெபம் பண்ணி இந்த சாத்விகமான உணவை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு மேல் கொண்டு உங்களுக்கு குழந்தை பிறக்கலைன்னா நான் இந்த பக்தியை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சேலஞ்ச் பண்ணார். கரெக்டாக 4 வருஷத்தில் அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை. 4 இயர்ஸில் இந்த சாத்விகமான உணவை கண்டினியூ பண்ணி ஹரிநாமத்தை சொல்லி அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் ஒன்று செஞ்சார். எல்லா பக்தரோட ஆசீர்வாதமும் வாங்கிட்டார். எல்லார்கிட்டையும் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டார். 4 இயர்ஸில் மிராக்கிள். ஐவிஎஃப் எல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. அங்கே எல்லாமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே போனால் நிறைய குத்து இன்ஜெக்ஷன் கொடுத்தே சாவடிச்சிடுவாங்க. அது எல்லாமே முடியாத காரியம் இந்த ஹரிநாமத்தினாலையும் சாத்விக குணத்தினாலையும் அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி அந்த குழந்தை ஒரு பிரம்மச்சாரியாகி குருக்குள்ள உயர்ந்தமான சேவையில் இருக்காங்க. உயர்ந்தமான சேவையில். ஏன்னா அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு குழந்தை பிறந்தா நான் என்ன பண்ணுறேன், உன்னோட பாதத்தை நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டார். உண்மையாக அப்படி பண்ணிட்டார், கொடுத்துட்டார். இன்றைக்கி அந்த குழந்தை வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாடு மக்களுக்கு எல்லாம் ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் ஆன்மீகத்துக்கு அந்த வலிமையான ஒரு சக்தி இருக்குது. அந்த பவரை யாராலையும் அசக்க முடியாது. நீங்கள் வேணால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த நாமத்தை சொல்லி பாருங்கள். ஏன்னா இந்த நாமம் எதுக்காக நான் உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, இது யுக தர்மம். இது யுக தர்மம். நான் சாப்பிடாத கறி இல்லை, சின்ன வயசில் பண்ணாத வேலை இல்லை, செய்யாத அனுபவம் இல்லை, எல்லாம் அனுபவப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த ஒரே ஒரு ஹரிநாமம் ஒரு தடவை பெங்களூரில் பார்த்தேன். வெளிநாட்டுக்காரங்க ஓம் சொல்லி குதிச்சு அந்த கீர்த்தனை பண்ணிட்டு பகவான நாமத்தை சொல்லும் போது அந்த காட்சியை பார்த்த பாருங்க. கண்கணையாக அந்த கண்ணில் பார்த்த பாருங்க. அன்னைக்கு நான் பார்த்தது அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கெட்டான ஒரு பழக்கத்துக்கு போனதே கிடையாது. எல்லாமே விட்டுட்டேன், கம்ப்ளீட் ஸ்டாப் பண்ணிட்டேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெங்களூரில் பார்த்தேன். இதே மாதிரி ரத்த யாத்திரை தான். இந்த ரத்த யாத்திரையில் பகவானை தலையில் பிடிச்சிக்கிட்டு ஆடுறாரு. அதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா நம்ம ஆட்கள் ஒருத்தரமே கிடையாது, இவங்க தலையில் பகவானை பிடிச்சிட்டு ஆடுறாங்களே, இவ்வளோ கொடுத்து வச்சவங்க இவங்க. நம்ம மாதிரி சோம்பேறிங்க, நம்ம மாதிரி முட்டாள்கள் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது பாருங்க. அன்னைக்கு மாறினது இன்னைக்கு வரைக்கும் பக்தரோட ஒரு கருணையினால, பகவானோட அருள்னால என்னோட வாழ்க்கை நல்லா. ஆனால் பல கஷ்டங்களை பார்த்துட்டேன். பார்க்காத கஷ்டமே இல்லை. எல்லா கஷ்டங்களும் பார்த்துட்டேன். எல்லா கஷ்டங்களும் அதை எப்படி டேக்கிள் பண்ணும், அதுக்கு எப்படி இன்டெலிஜென்ஸ் கொடுக்கணுன்றது பகவான் என்கிட்ட கொடுத்துட்டார். அந்த அறிவை கொடுத்துட்டார். அதனால தான் நிறைய பக்தர்கள் என்ன கேட்பாங்கன்னா, பிரபு ஹரிநாமத்தை சொல்லிட்டா நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் வராதா, நம்ம ப்ராப்ளம் என்ன சால்வ் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பக்தி பண்ணால் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பக்தி பண்ணாமல் இருந்தால் ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் பக்தி பண்ணால் என்ன பண்ணுறாங்கன்னா, பகவான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்காக இவர் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காரு, அவனுக்கு நான் அறிவை கொடுக்குறேன், அவனுக்கு நான் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குறேன், எப்படி இதை டேக்கிள் பண்ணும், எந்த விதத்தில் போனால் யாரை பிடிச்சா இதை நம்ம பண்ண முடியும்னு சொல்லி பகவான் அந்த இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாரு. நீங்கள் வேணா போய் பகவத்கீதையில் 15வது அத்தியாயத்தில் 15 ஸ்லோகத்தை பாருங்கள். மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போஹனம் தான் சொல்கிறார் ஜெகநாத். நான் தான் அந்த அறிவை கொடுக்க போகிறேன் அவங்களுக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் ஹரிநாமத்தை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வாயால் அப்படியே சொல்லுங்கள். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஏன்னா இது யுக தர்மம். கலி சந்தன உபனிஷத்தை சொல்கிறாங்க. கலே தோஷ இது ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலோ நஸ்தைவ கத்திரன். இந்த 3 தடவை சொல்லியிருக்காங்க. இந்த கலியுகத்தில் இது எப்பேற்பட்ட ஒரு யுகம் தெரியுமா? கலே தோஷ நிதி ராஜா. தோஷத்துக்கு ராஜா. இது என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு தவறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பார். நம்ம கலியுகத்தில் ஏதோ ஒரு தொல்லை வந்துட்டே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு யுகத்தில் கூட இட் இஸ் பிளட் ஆஃப் சோ மெனி டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது மிசரிஸ், நிறைய துன்பங்கள் இருக்குது. ஆனால் கூட ஒரு சுவர்ணமான ஒரு அவகாசம் நம்மளுக்கு பகவான் கொடுத்துருக்காரு. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், காட்டுக்கு போக வேண்டாம், ஹிமமலைக்கு போக வேண்டாம், தபஸ்ய பண்ண வேண்டாம், இருக்கிற இடத்துலையே ஹரிநாமத்தை சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட நாமத்துக்கும் எனக்கும் எந்த விதமான வித்தியாசமே கிடையாது. நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரச விக்கிரகா அபிநத்வம் நாமினாமி பூர்ண சுத்தோ நித்திய முக்தோ அபிநத்வம் நாம நாமினி.
எனக்கு என்னோட நாமத்துக்கு வந்து வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னோட நாமத்துக்கு வித்தியாசமே. அவங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு லாஸ்ட்டில் ஒரு சின்ன ஸ்டோரி, ரியல் இன்சிடென்ட். ஒரு அமெரிக்கன் ஒரு யங் பாய், அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஜேடி நாயுடுன்னு சொல்லி இங்கேருந்து ஒரு வாத்தியார் ஒருத்தர் போனார் அமெரிக்கா. ஜேடி கிருஷ்ணமூர்த்தி அவர் பேர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவரோட வகுப்பு கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி கேட்கும்போது இந்த அமெரிக்கன் பாய் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அமெரிக்கன் யங் பாய், ஒரு காலேஜுக்கு போயிட்டு இருந்தார். ஏதோ தெரியாத அவங்க கிளாஸில் உட்காந்துட்டாங்க. கேட்டு அவருக்கு வந்து ஆக்கர்ஷன் ஆகிட்டார், அட்ராக்ட் ஆகிட்டார். அட்ராக்ட் ஆன உடனே என்ன பண்ணார் அப்படின்னா, இவருக்கு வீட்டில் அங்கெல்லாம் எப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம பரதநாட்டில் என்ன இருக்கோம், நம்ம வீட்டில் நம்ம என்ன வைக்கிறோம், பசுவை வச்சுக்கிறோம். அங்கே என்ன வச்சுக்கிறாங்க அமெரிக்காவில், நாயை வச்சுக்கிறாங்க. நாய் என் குழந்த, என் அன்பு அப்படின்னு சொல்லி பாசமாக அதை வந்து கட்டி வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாத, சில பேர் நம்ம இந்தியாவில் வந்து ஃபோட்டோ வைத்து மாட்டிக்கிறாங்க. நம்ம எல்லாம் பகவான் ஃபோட்டோ வச்சா, அவங்க நாய் இறந்துருச்சு அவர் வீட்டில், எங்கள் ஊரில் தான் பெரிய ஃபோட்டோ வச்சுட்டு இது எங்கள் நாய் எங்கள் குழந்தை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. பாசம் இருக்கணும், வேறு ஜீவராசிக்கு மேலே பாசம் இருக்கணும், எப்படி இருக்கணுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அந்த அந்த அமெரிக்கன் பாய் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு வீட்டில் பாருங்க நாய் வந்துருச்சு. அவங்க வீட்டில் ஒரு நாய் இருந்தது. ஒரு நாயை கேட்கறதுக்கு வந்திருக்கு. அவங்க வீட்டில் ஒரு நாய் வச்சிருக்காரு. அந்த நாய் மேலே அன்பு உயிரே வச்சிருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, கூட்டிட்டு அங்கெல்லாம் வெளியே கூட்டிட்டு போவாங்க நாயை. நம்ம எப்படி குழந்தைங்களை வந்து வாக்கிங் கூட்டிட்டு போகிறோமோ அந்த மாதிரி அந்த நாயை வெளியே கூட்டிட்டு போய் அதுக்கு இருக்கு இல்லையா அந்த சேவையெல்லாம் செய்கிறாங்க. கூட்டிட்டு போகும்போது அது மிஸ் ஆயிடுச்சு. நாய் ஒரு விலங்கு இல்லையா, அது தெரியாமல் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காரு இவருன்னா, அந்த அவரோட குரு இருக்காருல்ல, ஜேடி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி பேர் வச்சிருக்கல, என்னோட குரு பேருன்னு சொல்லி அவர் பேர், அந்த நாய் பேர் கிருஷ்ணான்னு வச்சிருக்காரு. என்ன பேர் வச்சிருக்காரு, கிருஷ்ணா. இந்த நாய் இது காணாமல் போனதுனால நடூர் ரோட்ல அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் கூப்பிடுறாரு, கிருஷ்ணா 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 சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம பக்தர்கள் அந்த டைம்ல புஸ்தக விநியோகம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பக்தர்கள் பகவத்கீதை புக் வைத்துட்டு இருக்காரு. நம்ம இந்தியாவிலேருந்து போனவங்கன்னா புக் வைத்துட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்மனாலேயே நம்ம நடுங்கணும் போலீஸ்காரங்களை பார்த்தா. இவன் பார்த்தா நடூர் ரோட்ல இவ்வளோ தைரியமா, அது அமெரிக்கன் பாய் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி கத்துறானே, இவன் எவ்வளோ பெரிய உயர்ந்தமான ஒரு பெரிய பக்தராக இருக்கலாம்னு சொல்லி, வாங்க உங்களை கிருஷ்ணாவை கூப்பிடுற வாங்க காமிக்கிறான் சொல்லி கிருஷ்ணனை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த அமெரிக்கன் பாயை கூட்டிகிட்டு போகிறாரு. காமிச்சிட்டு போய் பாருங்க, இவர் தான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நீங்கள் ஒருத்தர், இந்த கிருஷ்ணா இல்லைங்க நான் சொல்கிறது, என்னோட கிருஷ்ணாங்க. யாருங்க உங்கள் கிருஷ்ணா அப்படின்னா, எங்கள் நாய்ங்க அப்படின்னு சொன்னார். எங்கள் நாய் தான் நான் கிருஷ்ணான்னு பேர் வச்சுருக்கேன். அப்போது பகவான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அங்கே பாருங்கள் லாஜிக் என்ன இருக்குன்னா, பகவான் அந்த நாய் மூலமாக அவருக்கு அந்த அறிவை கொடுத்துருக்காரு. அந்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு உயர்ந்தமான ஒரு பெரிய சன்னியாசி, அங்கே இஸ்கான்ல பெரிய சன்னியாசி. அவர் கீர்த்தன் பண்ணால் உலகமே ஆடி அசையும். ஆனால் அவர் இப்போ பரமபதம் அடைஞ்சிட்டார், பகவான் கிட்ட போயிட்டார், நாடே அசையும். அந்த ஒரு இன்சிடென்ட் அவ்வளோதான் டோட்டல் அவர் லைஃபே சேஞ்ச் பண்ணிடுச்சு. அமெரிக்கன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, பயங்கரமான படிப்பில் பெரிய அறிவாளி. அவர் வந்து சேஞ்ச் ஆகிட்டார் ஜஸ்ட் ஒரு நாமத்தில். அது நாய்க்கு வச்ச பேர் தான். அந்த கிருஷ்ணா எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து விளையாடுறாங்க பாருங்கள், எப்படி வந்து நம்மளுக்கு கருணை கொடுக்குறாங்க பாருங்கள் கிருஷ்ணன். அதனால் இந்த நாமத்தை வந்து சர்வசாதாரணமாக நினச்சிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க டைரியில், இந்த நாமத்தை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சி பாருங்கள். இப்போ நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏதாவது சொன்னால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சார் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் நான் சொல்லுவேன் சார், இப்போ நான் என்ன ரிசல்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன் இல்லையோ. ஏன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஏற்றிக்க மாட்டாங்க, அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு 10 நிமிஷம் சொல்லி பாருங்கள். நம்பிக்கையோட சொல்லணும், நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது. இப்போ நம்ம ஒரு ட்ரெயினில் உட்காந்துருக்கோம், ஒரு ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கோம், அவங்ககிட்ட போயிட்டு பைலட் கிட்ட போயிட்டு, என்னப்பா எத்தனை வருஷமா நீ இப்படி ஃப்ளைட்டை ஓட்டுற, என்னோட டெஸ்டினேஷன் நீ கொண்டு போய் விட்டுறியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குமா? ஒரு நம்பிக்கை தான். சாதாரணமான ஒரு பஸ் டிரைவர் மேலே, ஒரு ஆட்டோ டிரைவர் மேலே, ஒரு ட்ரெயின் ஓட்டுற ஒரு டிரைவர் மேலே, ஒரு பைலட் மேலே அவர் நம்பிக்கை வச்சிருக்கும் போது உலகத்தையே படைச்சவர் அவரோட நாமத்து மேலே நமக்கு நம்பிக்கை வராதா? ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து தயவுசெய்து கெஞ்சி கேட்குறேன், இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த 10 நிமிஷம் பகவானோட நாமத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட ஒரு பௌத்திகத்தில் இருக்கிற ஒரு தொல்லையும் வந்து அடித்து துரத்தி விட்டுரும், பஸ்மமாக்கிடும் உங்களை. அந்த அளவுக்கு அதுக்கு வந்து பவர் இருக்குது, நாமத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஸோ அதனால் தயவுசெய்து ஒரு 10 minutes ப்ளீஸ் டேக் யுவர் டைம் அண்ட் சாண்ட் த ஹோலி நேம்ஸ் ஆஃப் த லார்ட். 10 நிமிஷம். தெரியலன்னா வாங்க, சதீஷ்க்கு தெரியும், அம்மா இருப்பாங்க, எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு 10 minutes எடுத்துக்கோங்க. ஆனால் உங்கள் கல்வியை மட்டும் விட்டுறாதீங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஏன்னா நம்ம மேலே அவ்வளோ நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்த அப்பா அம்மா வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு என் பையன் நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா படிக்கணும், என் பையனுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணுன்றது அவங்க வந்து வாழ்க்கை உசிரே வச்சுருப்பாங்க நம்ம மேலே. ஏன்னா அவங்க அந்த ருணம் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ருணத்தை வந்து என்றைக்குமே வந்து நம்மளை வந்து அதை வந்து இது பண்ணிடக்கூடாது, டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. என்றைக்குமே வந்து தாய் தந்தை வந்து நம்மளுக்கு வந்து பகவானோட மூலமாக வந்திருக்காங்க, பகவானோட மூலமாக பக்தராக வந்திருக்காங்க. அதனால் அப்பா அம்மா சொன்னது கரெக்டாக கடைப்பிடிங்க. ஒருவேளை அப்பா அம்மா தப்பாக செஞ்சால் கூட நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அவங்கள கரெக்ட் பண்ணுங்கள். அவங்களை என்றைக்குமே வந்து அவங்கள தவறாக எடுத்துக்காதீங்க. நல்ல பேரை கொண்டு வாங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள் உங்கள் குழந்தைங்க பௌத்திக கல்வியில் வந்து டாப் மோஸ்ட் யாருன்னு தெரியுமா? எங்கள் இஸ்கான் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஸ்கூல்லையும் பாருங்கள், டாப். ஐசிஎஸ்சி போர்டில் டாப்பு, மெட்ரிகுலேஷனில் டாப்பு, சிபிஎஸ்சியில் டாப். பக்தியும் செய்கிறாங்க, அதே மாதிரி கல்விலையும் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. அந்த அறிவை பகவானை கொடுக்குறாரு அவர். ஏன்னா பகவான் வந்து பார்க்குறாரு, டெலஸ்கோப் வச்சு பார்க்குறாரு, என்னடா பண்ணுறான் இவன் சரி. நமக்கு தெரியாது, இதயத்தில் பரமாத்மா ரூபத்தில் இருக்கார். க்ஷீரோதாயக்ஷா விஷ்ணு உருவத்தில் நம்ம பகவான் பரமாத்மா ரூபத்தில் இருக்கார், நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எல்லாமே பார்த்துட்டு இருக்கார். சமையல் ரூமில் போய் பூனை பால் குடிச்சிட்டா அது வந்து உலகத்துக்கு தெரியாதுன்னு சொல்லி நினச்சிட்டு. ஆனால் பகவானுக்கு எல்லாமே தெரியும். நம்ம செய்கிற ஒரு செயலும் அவங்க பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு யார் சாட்சி தெரியுமா? இப்போ நீங்கள் தெரியாமல் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, நான் ஏதோ தெரியாமல் ஒரு வேலை செய்கிறோம், சாட்சி யார் தெரியுமா உங்களுக்கு? சொல்ல முடியுமா? நீங்கள் மனசாட்சி வேற, நம்ம பண்ணுறது தவிர யாரும் பார்க்கல. அப்போ எப்படி தெரியும் பகவானுக்கு? பகவான் பரமாத்மா உருவத்தில் இருக்காரு. ஒன்று. ரெண்டாவது வந்து சூர்யா சந்திரா எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க, இதுதான் சாட்சி. ஸோ அதனால் நம்ம செய்கிற தவிர வந்து நம்மளா வந்து நம்ம வாழ்க்கையை வந்து இது பண்ணிடக்கூடாது, துர்விநியோகம் பண்ணிக்கக்கூடாது. அதை வந்து நல்ல ஒரு செயலில் கொண்டு போய் ஒரு நல்ல பேரை கொண்டு வந்து நம்ம தரத்துக்கு வந்து இதை வந்து கொண்டு போகணும். இந்த ஆன்மீகமான ஒரு அந்த பக்தியை வந்து நம்ம வந்து கொண்டு போகணும். அப்போ தான் இப்போ நம்ம குழந்தைங்கள பாருங்கள், அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக கோயிலில் வந்து சுற்றுறாங்க, பிரதட்சணை பண்ணுறாங்க, கீழே வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க, கோயிலுக்கு வராங்க. பக்தர்கள் யாராவது வந்தால் குனிஞ்சி வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. அந்த சம்ஸ்காரம் எல்லாமே அப்படியே எத்தனையோ பேரை வந்து நம்ம அழைச்சிட்டாங்களா இல்லையோ? முஸ்லீம்ஸ்காரங்க வந்தாங்க, குட்டிசோர் பண்ணிட்டாங்க. அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க. நம்ம நாட்டில் வந்து நான்வெஜ் செய்யறன்றதே அசைவம்ன்றதே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாத மாதிரி ஒரு ஃபைன் இன்ஃபர்மேஷன். டீயே தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? அது சைனாக்காரங்க பண்ண வேலை. நம்மளுக்கு டீயே நம்ம நாட்டில் இல்லை, அது கூட அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நம்ம பண்பாடே வந்து உயர்ந்தமான ஒரு பண்பாடு. அந்த பண்பாடுக்கு வந்து இட் இஸ் மேட்ச்லெஸ், அன்பீட்டபிள், அன்ஃபர்கெட்டபிள். அப்படி ஒரு பண்பாடு நம்மளை ஆக்சுவலாக நம்ம லீடர்ஸாக இருக்கணும். மற்ற நாட்களுக்கு வந்து நம்ம லீடர்ஸாக இருக்கணும். நம்மளை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுமே தவிர நம்ம அவங்கள வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா உல்ட்டா ஆகிட்டு இருக்கு, நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதான் ப்ராப்ளம். அதான் பிரபுபா சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, யார் யார் பரத வருஷத்தில் வந்து பிறப்பு எடுக்கிறாங்களோ ஒருத்தரும் வந்து கரோ பர உபகார் சார்த்தக கரோ, பாரத ஜென்ம பூமி ஹோயிலே சார்த்தக கரோ பர உபகாரன்றாங்க. உன்னோட வாழ்க்கை நீ சம்ஸ்காரம் பண்ணி பியூரிஃபை பண்ணிக்கோ, சுத்தம் பண்ணிக்கோ. மற்றவங்களுக்கு வந்து நீ உதாரணமாக இருக்கு. பி இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் தெம், பி வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் தெம். ரோல் மாடலாக நம்ம இருக்கணும். அப்படி வந்து நீங்கள் இருக்கிற ஊரெல்லாம் எப்படிப்பட்ட ஊர் இதெல்லாம்? இன்னைக்கு பார்த்த ஒரு கோயிலும் இங்கே இருந்துடலாம் போல இருக்குது. அப்படி இருக்கு, வைகுண்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளோ பெரிய சன்னிதியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பாக்கியவான். நீங்கள் கொடுத்து வச்சவங்க, உங்கள் அப்பா அம்மா அவங்க ஏன்னா தாத்தா பாட்டார் எல்லாமே நிறைய உங்களுக்காக இந்த செல்வத்தை சேர்த்து வச்சுருக்காங்க, பெருமாளை சேவிக்கிறதுக்காக சேர்த்து வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஒரு சத்சங்கத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்கன்னா இன்னொன்று உயர்ந்தமான ஒரு பெரிய மாபம். எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்காது. நீங்கள் ஏதோ அந்த லாஸ்ட் லைஃப்பில் ஏதோ ஒரு சிறு அளவுக்கு நீங்கள் வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து கடைப்பிடிச்சிருக்கீங்க. கடைப்பிடிச்சி பண்ண முடியாமல் ஒரு காரியத்தினால பகவான் மறுபடியும் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சதீஷ் மாதிரி ஒருத்தர் வந்து இந்த வீட்டில், இந்த ஜெகநாதர் வீட்டில் பிறப்பெடுத்து அவங்க மூலமாக அவங்களுக்கு வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பகவானோட அமைப்பு இதெல்லாமே. இல்லைன்னா நான் யாரோ, நீ யாரோ, சதீஷ் யாரோ, சதீஷோட அப்பா யாரோ, மாதாஜி யாரோ, யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எப்படி நம்ம எல்லாம் சேர்ந்தோம்? ஏன்னா காலகாலமாக நம்ம வந்துட்டு இருக்கோம். ராமாயணத்தில் வர மாதிரி இல்லையே. எல்லாமே நம்ம ஒரு இடத்துல சேர்றோன்னா அது பகவானோட அமைப்பு, அவரோட கருணை, அவரோட ஆசீர்வாதம், அவரோட அனுகிரகம். அதனால் தயவுசெய்து மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சர்வசாதாரணமாக இதை வந்து எடுத்துக்காதீங்க. ஆன்மீகன்றது நம்ம உசிறு, நம்ம ரத்தத்தில் ஓடுது. நீங்கள் பரத வருஷத்தில் யாராவது பாருங்கள், ஒரு கிலோமீட்டருக்கு 2-3 கோயில் ஆகுது. கனிஷ்டபட்சம் 3 கோயில் இருக்கும்.
கனிஷ்டபட்சம் ஒரு பக்தராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய வேத பூமி இது. இதை விட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, நான் அங்கே போகணும், இங்கே எம்எஸ் படிக்கணும், அங்கே பண்ணணும், இங்கே பண்ணணும், ஏதோ அவங்க கொடுக்குற கொஞ்சம் நெஞ்ச பணத்துக்காக அங்கே எல்லாம் இது பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்க்கையே நம்ம வந்து வீணாக்கிடக்கூடாது. அங்கே போக வேண்டாம்னு நான் சொல்ல, கண்டிப்பாக போங்க. ஆனால் அங்கே கூட என்ன பண்ணும், நம்ம பகவான் நம்ம ஐயாம வச்சு பிரபு போயிருக்காரு. ஒரு நாளும் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் அங்கே பஹ்ரைனில் கோயில் இருக்குது. பஹ்ரைன் என்ன கண்ட்ரி தெரியுமா? நம்ம மாதிரி தமிழ்நாடு கிடையாது, அது முஸ்லீம் கண்ட்ரி. பகவானே இல்லை, பசுவை வந்து கொன்னி சாப்பிட்றவங்க அவங்க. அந்த மாதிரி நாட்டில் பகவான் இது பிரபு வந்து அங்கே சேவிச்சிருக்காரு. ரத யாத்திரை அங்கே போய் பக்தி வந்திருக்கு பிரபுக்கு, அங்கே போய் தீட்சை வந்திருக்காங்க பிரபுக்கு மாதாஜிக்கு. அப்போ பாருங்களேன், அப்போது பிரபுபாதர் எவ்வளோ தூயமான பக்தராக இருந்தார் பாருங்க. ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு கிழவர் 70 வருஷத்தில் உலகத்தையே மாற்றி வச்சுட்டார். எந்த கொம்பனாலையும் முடியல. எத்தனையோ பேர் சாதுக்கள் போனாங்க, எவராலையும் மாற்ற முடியல. எத்தனையோ பேர் பகவத்கீதை புக்கு கொடுத்தாங்க, அது போய் இந்த கபோர்டு, இந்த மாதிரி கபோர்டில் எடுத்து பார்த்தா 2 கிலோ இருக்குது. அதில் என்ன தூசி 2 கிலோ இருக்குது. ஆனால் நம்ம பிரபுபாத எழுதின அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ண அந்த பகவத்கீதா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பகவத்கீதா ஹஸ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட். 1 2 கிடையாது, கோடி கணக்காக புக் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு, பக்தர் ஆகிட்டாரு, மாற்றத்தை கொண்டு வந்துட்டார். லாட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு என்ன சொல்றது, ஆன்மீகமான விப்ளவத்தை கொண்டு வந்துட்டார் பிரபுபாதர். அதை வந்து அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காரு அவரோட சீடர்கள். ஸோ அதனால் தயவுசெய்து வெள்ளிக்கிழமை வாங்க, 10 நிமிஷம் உட்காருங்க, கேளுங்க, பிரசாதம் நல்லா சாப்பிடுங்க, சாத்விகமான உணவை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். உங்கள் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், உங்கள் உணர்வும் நல்லா இருக்கும். உங்களை பார்த்து மற்றவங்கள வந்து அதை வந்து சீர்படுத்துக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சதீஷோட ஃப்ரெண்ட்ஸு, நான் அவரோட சார்பாக உங்கள் ஃபேமிலி ஆரோக்கியமாக இருக்கணும், மகாபாக்கியமாக இருக்கணும், உங்களுக்கு பக்தி வரணும், பகவான் வந்து உங்களுக்கு எப்போ அவரோட சேவை, அவரோட சர்வீஸில் உங்களை என்கேஜ் பண்ணணும். அப்புறம் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எந்த விதமான உங்களுக்கு ஒரு தொல்லை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம 3 தடவை ஹரே கிருஷ்ண மந்திரம். அதே மாதிரி பிரபுவோட ஃபேமிலி, மாதாஜி, அவங்க அம்மா, எங்கள் தாய் அம்மா, தாயார் அவர் பார்த்த தாயார் மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ அவங்களோட ஃபேமிலி வந்து இன்னும் உயர்ந்தமான பக்தியில் நல்ல நிலைக்கு போகணும். அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எங்கள் குரு மகாராஜ் பாருங்கள், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆகிருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் வந்து இன்னொன்று கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆகிருக்கு. உடலில் எத்தனை அங்கம் இருக்கோ எல்லாமே டேமேஜ். இன்னைக்கு கூட பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கோடி கணக்காக பக்தர்கள் வந்து செலவழிச்சிட்டார் அவருக்கு. இன்னைக்கு வீல் சேரில் உக்காந்து ஐசியூல உக்காந்து உலகத்தையே ஆட்டுறார். உலகத்திலேயே ஒரு ஆட்டுறார். எப்படி ஆட்டுறாரு தெரியுமா? உலகத்தை எல்லாமே ஹரிநாமத்தை ஃப்ளட் பண்ணிட்டார். அவருக்காக, அவருக்கு இருக்குன்னு சொல்லி பக்தர்கள் என்ன பண்ணாங்க, 50,000 சீடர்கள் அவருக்கு, 50,000 மேல சீடர்கள் எங்க குரு மகாராஜுக்கு. அமெரிக்காக்காரர், நம்ம இந்தியாக்காரர் கிடையாது, அமெரிக்காக்காரர். ஸோ இன்னைக்கு அவர் ஐசியூல பெங்களூர்ல இருக்காரு, வந்திருக்காரு. இப்போ அமெரிக்கால இருந்து அங்கே பிரச்சாரம் போயிருக்காரு, அங்கேருந்து இப்போ பெங்களூருக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அங்கேயும் பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அவங்களோட ஆரோக்கியத்துக்காக, உங்களோட நல்லதுக்காக நம்ம வந்து 3 தடவை சத்தமாக ஹரே கிருஷ்ணா தான் சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. श्री श्री जगन्नाथ बलदेव सुभद्रमय्ये रथ यात्रा महोत्सव की श्रील प्रभुपाद की समस्त भक्त वृंदम की जय सिद्धनाथ गौर प्रेमानंदे. हरे कृष्णा. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்காக இந்த சமயத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சிருக்கு. சதகோடி நமஸ்காரங்கள் உங்களுக்கு எல்லாமே. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. बने
சதீஷ் வேறு அவ்வளோதான் ஃப்ரூட்ஸ் அவ்வளோதான் இருக்கா சதீஷ் நம்ம என்ன கூட்டியா என்ன தம்பி தான் ரெடி பண்ண வெரி குட் வெரி குட் சேரலாம் கொஞ்சம் எடுத்துக்கணுமா உங்களோட வெளில இருக்குமா நீங்க உட்காருங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் உட்காருங்க எங்கே இருக்கு நீ சொன்ன Kenapa panik kan haji kailangan. கொஞ்சம் நான் எனக்கு நீ ஒன்றும் இல்லை தம்பி எங்கே வைக்கிறீங்க இல்லை நீ வந்து நீ உட்காந்து ரெண்டு சேர்த்து விடலாம் காசு எடுத்து நான் இலையிடுமா బ్యాగ్ ఎక్కడ బ్రో బ్యాగ్ బయట ఇక్కడ పెట్టినా కంటి మాల కంటి మాల అయితే ரொம்ப ஸ்டமையா கொடுத்துட்டு போவாங்க இல்ல அதெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் வரணும் இந்த கிளாஸ் எல்லாமே இது எல்லாம் கிடைக்காது முன்னூறு இல்லை தண்ணி தண்ணி எடுத்து இடையில தெளிப்பாங்க கருவனை தான் கருப்பா இருக்கு விட்டு விடுறோம் கலந்து விட்டுருவோம் கலந்து பரவாயில்ல இல்லை இங்கே அங்கே அங்கே கூட அவருக்கு அவரோட பிளேட் உள்ள பிளேட் எல்லாம் சுஷி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லு ஹரே கிருஷ்ணா என்ன பேரு வா 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 என்ன வேணும் விருந்தாளி வந்திருக்காங்க விருந்தாளி ஆமா பையன் வரும்
போனாங்க இந்த காலத்துல. அப்படி போயிட்டு ஓடியா போயிட்டு ஓடியா. இது வியாபாரம் பண்ணுறது நிறைய சாப்பிடும். அப்படியே லைன் மகாபிரசாதம் சொல்லிடுங்க. महाप्रसादे गोविंदे ओम नमो वैष्णवे सर्वपुण्यावताजन विश्वासदैव जायते इंद्रिया जय निमाय जय निमाय जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे श्री श्री निताय गौर सुंदर जगन्नाथ बलदेव सुभद्र महाप्रसाद की जय गौर प्रेम मोबाइल சாப்பிடுங்க. அவர் டிரைவரை கூப்பிட்டு அதான் கூப்பிட்றேன்.